எஸ்ஐஆர் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு சீர்திருத்த இதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ரீசன்னா, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஓட்டு இருந்தது. இப்போ 2 இடத்துல ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு ஓட்டு தான் இப்போ எனக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை தான் நான் பார்க்குறேனே தவிர, இது வந்து ஒரு எந்த ஒரு உள்குட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனால் இதில் சில குளறுபடிகள் அவசர அவசரமாக நடத்தினதுனால பல குளறுபடிகள் இருக்கு, அவசரமா நடத்துனதுன்னு குழப்பங்கள் சொல்றதை இருக்கு. விட, அவசர அவசரமா நடத்துனதுன்னு சொல்றதை விட கரெக்டான டைமிங்ல இது எடுக்கல. இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் தான். ஆனா இது என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். கடைசி டைம்ல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரமா எடுத்த ஒரு நடவடிக்கை தான். இளைஞர்களோட ஓட்டு நிறைய பேர் உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? முன்னாடி இருந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்களோட புது ஓட்டுலாம் வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உள்ள வருது. அப்படி கிடையாது. புது ஓட்டு நிறையவே உள்ள வந்திருக்கு. சில குளறுபடிகள் நடக்கதான் செய்யுது. ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க, டைம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 10 நாள் டைம் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டு நிஜமாலே கேன்சல் ஆயிருக்கு, ஏன்னா மொபைல் ஆப்ஷன் வச்சிருந்தாங்க, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி வரல அப்படின்னா உடனே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க உடனே வந்து சீர்திருத்தணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இதனால இப்போ நிறைய வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து 2021 பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 73.8% வந்து வாக்கு பதிவாயிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிச்சம் 27% வாக்கு பதிவு ஆகல. ஓகேங்களா? அந்த 27% பதிவாகல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஓட்டு இருக்கிறவங்க, 3 ஓட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான கவுண்டிங் இருக்கு. இறந்து போனவங்க லிஸ்ட்டை வந்து இன்னும் அப்படியே வச்சுட்டே இருந்தது. அது வந்து எந்த ஒரு சீர்திருத்தமும் இல்லாம இருந்தது. ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 90% வாக்குப்பதிவு நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த வாட்டி வாக்கு சதவீத எண்ணிக்கையை வச்சே நம்ம என்ன பண்ணோம்னா அதை கணிசமா மதிப்பிட முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா 73ன்றது ஒரு 85 வந்துச்சுனாலே அப்போ இந்த சீர்திருத்தம் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து இது நாடு தழுவிய அளவில் ஒரு பொதுவான குற்றச்சாட்டும் இருக்கு. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டாவும் காட்டுது. ஏன்னா அந்த எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இப்ப எலெக்ஷனே. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப கவனமா கையாண்டுச்சுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா எல்லா பூத் ஏஜென்ட்டுக்குமே தலைமையிலிருந்து எல்லாரும் எடுத்துட்டு வாலண்டியர் லெவல்ல அவங்க பண்ண வேலை இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தெருவுல எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் இங்க கொஞ்சம் கம்மி இந்த மாநிலத்துல. ஆமா, அப்ப போய் நீட்டா நல்ல ஃபீல்டு ஒர்க் நல்லாவே பண்ணாங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி யதார்த்தமா இறந்து போனவங்களா இருக்கட்டும், 2 ஓட்டு 3 ஓட்டு அப்டேட் பண்ணாம இருந்த விஷயங்கள் எல்லாமே வட மாநிலத்துல நடந்த அந்த விஷயங்கள் நமக்கு நடந்துடக்கூடாது. இது எந்த நோக்கத்துக்காக தூய்மையா எடுக்கப்பட்டுச்சோ அந்த விஷயத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுத்தணுங்கிறதுனால கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கே அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது எல்லாரும் வாலண்டியர்ஸா நீட்டா கன்ஸ்ட்ரக்டிவா வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிமுக அந்த வேலையை வந்து சீரும் சிறப்புமா பண்ணுச்சு.